வயநாடு நிலச்சரிவில் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 56 உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் மத்திய இணையமைச்சர், கேரளாவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் கேரளா வருகிறார், வயநாடு வருகிறார். பல்வேறு மத்திய முகமைகளோடு ஒருங்கிணைந்து, கேரள அரசோடு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடியுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர் கேரளா வரைவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த விவகாரம் பற்றி கேள்வி எழுப்பிய போதும் கூட பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைப்பார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து ஜார்ஜ் குரியன் கேரளா விரைகிறார், பாதிக்கப்பட்ட வயநாடு விரைகிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு டெல்லியிலிருந்து ராஜா ஓட்டி. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடில் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமான ஏராளமான மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் மற்றும் உயிரிழப்பு 50 தாண்டி இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மத்திய அரசு அனைத்து மீட்பு பணி நிவாரண பணிகளுக்கும் உதவும் என உறுதியளித்திருந்தார். மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழு, ராணுவம், அதே போல் கடற்படை, விமானப்படை அனைத்தும் அங்கே அனுப்பப்பட்டு இருக்கிறது. தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளித்திருந்தார்கள். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவின் பேரில் மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை தலைமை தாங்க வயநாடு செல்கிறார். தேசிய பேரிடர் மீட்பு குழு, துணை ராணுவ படைகள், மாநில அரசு அதிகாரிகள் மற்றும் பிற அமைப்புகளுடன் இருந்து இந்த நடவடிக்கையில் அவர் ஒருங்கிணைப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவ்வப்போது அதிகாரிகளுடன் அங்கு நடக்கும் நிலைமையும், மீட்பு பணிகள், நிவாரண பணிகள் எவ்வாறு இருக்கிறது, பொதுமக்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் நிலைமை என்ன என்று தொடர்ந்து நிலைமைகளை கேட்டறிந்து வருகிறார். 56 கடந்திருக்கிறது நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை. 250க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே இந்த நிலச்சரிவில் மாட்டிக்கொண்டு மீட்க முடியாத நிலையில் மோசமான வானிலையின் காரணமாகவும் அங்கு இருக்கக்கூடிய பாலம் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தாலையும் சிக்கி தவிக்கிறார்கள். வான்படை உள்ளிட்ட இராணுவத்துடைய முப்படைகளும் அங்கு விரைந்திருக்கிறது. NDRF உள்ளிட்ட மத்திய முகமைகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் வயநாடு வருகிறார் மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன். கேரளாவை சேர்ந்த 2 மத்திய அமைச்சர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 இணையமைச்சர்கள் கேரளாவிலிருந்து மத்திய அமைச்சரவையில், ஒருவர் ஜார்ஜ் குரியன், இன்னொருவர் சுரேஷ் கோபி. திரு ஜார்ஜ் குரியன் இந்த பணிகளை ஒருங்கிணைக்க அனுப்பப்பட்டிருக்கிறார் மத்திய அரசால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.